வணக்கங்க. ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தால் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட காலி ஆயிருங்க. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். நான் செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரைங்க போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 1/2 கப்பு தான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா 2 வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் நான் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றியிருக்கேன். இப்போ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையும் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாக்க இந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வானொலியில் எண்ணெய் காயுது. மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம். அதிகம் போட வேண்டாம். ஒரு 4-5 பால்ஸ் போட்டால் போதுங்க. ஏன்னா இது டபுள் சைஸுக்கு பெருசாகும். எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். தானாகவே மேலே எழும்பி வருங்க. அதுக்கப்புறம் கரண்டி போட்டால் போதும். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணணுங்க. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக மேலே கருத்து போயிடும். எல்லா பக்கமும் 4 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் வெளியே எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எண்ணெயில் சுட்டோம். இப்போ அதேவே நம்ம பணியாரக்கல்லில் நெய் ஊற்றி சுடலாம். எல்லா கல்லையும் நல்லா நெய் ஊற்றிக்கலாங்க. அதிகம் வேண்டாம். ஆனால் ஒரே மாவு தாங்க. ஆனால் நெய்யில் சுடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதே மாவே நீங்கள் பேன் கேக் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். தோசை பேனில் வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். பணியாரக்கல்லில் ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வருங்க. இதோட ஷேப்பே நல்லா பால் மாதிரி உருண்டு குண்டு குண்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும்.
இதுலேயும் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுக்கலாம். பாருங்கள் எப்படி அது ஷேப்பே நல்லா இருக்குது. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பனியாரக்கல்லில் சுட்டதும் எண்ணெயில் சுட்டதும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.